கோவா மாநிலத்துடைய முதல்வர் மனோகர் பாரிக்கர் இவர் கணை புற்றுநோயால் பாதிக்கப்பட்டது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கும். அதுக்காக கடந்த அக்டோபர் மாதத்தில் இவர் அமெரிக்கா போயிட்டு தீவிர சிகிச்சை மேற்கொண்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிரமான சிகிச்சை பெற்றாருன்னு கூறப்படுது. இப்போ விஷயம் என்னன்னா, கோவாவில் ஸ்டேட் அசம்பிளியில் பட்ஜெட் தாக்கல் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக மனோகர் பாரிக்கர் அங்கே வந்திருந்தார். அப்போ அவர் வரும்போது தன்னுடைய மூக்கில் ஒரு டியூப் இன்செர்ட் பண்ணியிருந்தது. அது மட்டும் இல்லாமல் 2 உதவியாளர்களுடைய துணையோடு தான் அவரால் நடந்து வந்து அவருடைய இருக்கையில் உட்கார்ற மாதிரியான ஃபோட்டோஸ்கள் இப்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவிட்டு இருக்குன்னே சொல்லலாம். தன்னுடைய உடல்நிலை இப்படி இருக்கிற இந்த சமயத்துலையும் அவர் வந்து ஸ்டேட் அசம்பிளியில் வந்து அவருடைய பேசிய விஷயங்கள்லாம் ரொம்பவே ஆச்சரியத்துக்குள்ளாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்படி அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, என்னுடைய கடைசி மூச்சு இருக்கிற வரை சின்சியாரிட்டி, இன்டெகிரிட்டி அண்ட் டெடிகேஷனோட நான் வந்து கோவாவுக்கு சர்வீஸ் செய்வேன் அப்படின்னு நான் மறுபடியும் சத்தியம் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா, தேர்ஸ் அ ஜோஷ் தட் இஸ் டூ ஹை அண்ட் ஐ எம் ஃபுல்லி இன் ஹோஷ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது சமீபத்தில் உரி த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படின்னு ஒரு படத்தில் வர ஒரு முக்கியமான வசனமாக இது பார்க்கப்படுது. இது வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்பவே பிரபலமான ஒரு டைலாக்காகவும் இருக்குது. இந்த வசனத்தில் வர அந்த ஜோஷ் தான் இவர் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு. இவர் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஷனானது ரொம்பவே அதிகமாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நான் ரொம்பவே கான்ஷியஸாகவும் இருக்கேன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அவருடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டை கேட்டதுமே அசம்பிளியில் இருக்கிறவங்களாம் ரொம்பவே அசந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த விஷயமானது இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. தன்னுடைய உடல்நிலை இப்படி இருக்கிற எந்த சமயத்திலையும் ஸ்டேட் அசம்பிளிக்கு வந்து பட்ஜெட் தாக்கலை ப்ரெசென்ட் பண்ணி இப்படி ஒரு அசத்தலான ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுத்த கோவா சிஎம் மனோகர் பாரிக்கரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிகைன் நோட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.